இல்லையா? ஸோ இப்போ என்ன அவங்க பார்க்க மட்டும் தான் போறோம்னா, ஜிஎஸ்டிஆர்1 எல்லாமே ஃபைல் பண்ணுவாங்க. மத்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம்ல ஸோ வந்து ஏன் அவங்க இந்த அந்த டாபிக் ஜிஎஸ்டிய போறோம்னா, ஒரு வந்து ஃபைல் ஜிஎஸ்டிஆர் பண்ணுவாங்க. நம்ம ஃபைல் பண்றதுக்கு ஓகே. முன்னாடி, இத ஒரு ப்ராடக்ட்ட தான் நம்ம சேல் பண்றோம். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் நமக்கு மெயினா எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த ஹெச்எஸ்என் கோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இது ஒரு குட்ஸா இருந்தா ஹெச்எஸ்என் கோட் யூஸ் பண்ணுவோம். சர்வீசஸ் இருந்தா எஸ்ஏசி கோட் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இட்ஸ் யூனிஃபார்மா எல்லா இதுலயும் யூஸ் பண்ற ஒரு கோடு தான் இது. சரிங்களா? ஸோ இந்த ஹெச்எஸ்என் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளாச்சர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒவ்வொரு பொருளையும் அது என்ன மாரி பொருள்ன்றதுக்கு ஏத்த மாரி அத பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி ஒரு நம்பர் குடுத்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் இன் 1988ல இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஒரு குட்ஸ யூனிஃபார்மா கிளாசிஃபை பண்றதுக்காக மட்டும் தான் இத இந்த ஹெச்எஸ்என் கோட வந்து குடுத்துருக்காங்க. சரி இப்ப யூனிஃபார்மா நான் கிளாசிஃபை பண்றனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு பில் போடுறப்போ அங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் ஒரு ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்றப்பயே உங்களுக்கு கண்டிப்பா அதில சொல்லியிருப்பேன். ஹெச்எஸ்என் கோட் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா அந்த ஹெச்எஸ்என் கோட். ஸோ இந்த ஹெச்எஸ்என் கோட் யூஸ் பண்ணி நீங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இந்த ஹெச்எஸ்என் கோட் மொத்தம் எத்தன டிஜிட் இருக்கும்னா, யூசுவல்லி 4 to 6லயே நம்ம இந்தியால முடிச்சுருவோம். பட் ஆனா 8 டிஜிட் கோட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த ஹெச்எஸ்என் கோட் ஃபார் மொபைல் நம்பர் வந்து 85171211 இதுதான் வந்து அதனுடைய ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுக்குன்னு ஒரு இந்த ஹெச்எஸ்என் ஹார்மோனைஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாச்சர் இருக்கு இல்லைங்களா? இதுக்குன்னு ஒரு ஒரு தனி சப்டைட்டில்ஸ், ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? எப்படின்னா, இப்ப இந்த 85 இருக்கு இல்லையா? அந்த ஹெச்எஸ்என் கோடோட மொபைல்ல 85 அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா? இது எதுல வரும் அப்படின்னா, அதனுடைய சாப்டர் நம்பர். இதுக்குரிய இந்த இதுக்கு கீழ இருக்கிற ஒரு சாப்டர் நம்பர்ல நமக்கு வரும். அதே இது அடுத்து 17 இருக்கு பார்த்தீங்களா? 17 இது வந்து அதனுடைய ஹெட்டிங் நம்பரா இருக்கும். சரிங்களா? அண்ட் அடுத்து 1, 2 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அதனுடைய 2 டிஜிட்ஸ் அதாவது சப் ஹெட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா சாப்டர் நம்பர், செகண்ட் 2 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா ஹெட்டிங் நம்பர், அண்ட் தேர்ட் 2 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய சப் ஹெட்டிங். அண்ட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்லி அந்த பொருள நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப யூஸ் பண்ற அந்த டிஜிட்ஸ். ஸோ அந்த பொருளோட டாரிஃப், பர்ட்டிகுலர் ஐட்டமோட டாரிஃப் என்ன அப்படின்றத டினோட் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இப்ப இந்த மொபைல் ஃபோனோட ஹெச்எஸ்என் கோட் வந்து 8517 சொன்னேன் இல்லைங்களா? இதனுடைய அந்த இத வந்து நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ம். ம். இப்ப பாருங்க 8 டிஜிட் ஹெச்எஸ்என் கோட் ஃபார் மொபைல் ஃபோன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அதுவே குடுத்துருது நமக்கு. இப்ப என்னுடைய இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி வருதுன்னு நீங்க பார்க்குறீங்கன்னா, பாருங்களேன். இப்போ இத நான் கிளிக் பண்றேன். உள்ள போகுது. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய செக்ஷன் வந்து செக்ஷன் 16ல இருக்கு. செக்ஷன் 16 நமக்கு அ இந்த இத பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த இந்த டெலிவிஷன், இமேஜ், சவுண்ட் ரெக்கார்டர், ரீப்ரொடியூசர்ஸ் இந்த மாரி அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மிஷினரி அண்ட் எக்யூப்மென்ட் அண்ட் பார்ட்ஸ் தேர் ஆஃப். ஸோ இது வந்து இந்த சாப்டர்ல வருது. என்னுடைய ஹெட்டிங் பாருங்களேன். ஹெட்டிங் கோட் வருது 8517. ஸோ ஹெச்எஸ்என் கோட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் அப்பரேட்டஸ் ஃபார் லைன் டெலிஃபோனி ஆர் லைன் டெலகிராஃபி இந்த மாரி வருது. ஸோ இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஹெச்எஸ்என் கோட். ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம ப்ராடக்ட்டோட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ஹெச்எஸ்என் கோட வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். இத பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜிஎஸ்டி ரேட்டையும் போட்டிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேட் இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த மாரி அப்படின்றத டிஃபைன் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹெச்எஸ்என் கோட். நெக்ஸ்ட் என்னன்னா